ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ். இப்பலாம் கல்யாண ஃபங்க்ஷன்ல கல்யாணம் நடக்குதோ இல்லையோ காமெடியான சம்பவங்களும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்கிற பேர்ல அக்கப்போர்களும் நடக்குது. அப்படிப்பட்ட சம்பவங்களை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். டேய், எந்த நாகரி பட கல்ல எடுத்து அடிச்சது? தில்லு இருந்தா நேருக்கு நேரா வாங்கடா பார்க்கலாம். இந்த ஊர்ல பூசாரி. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. கல்யாணத்துல முக்கியமான நிகழ்வு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதா. அந்த தாலி கட்டும் போது மாப்பிள்ளோட மூஞ்சில ஸ்னோ ஸ்ப்ரே அடிச்சு கண்ணு தெரியாம ஆக்கிட்டானுங்க அந்த லூசு பசங்க. நல்ல வேலை மாப்பிள்ளைக்கு கண்ணு தெரியாம வேற யார் கழுத்துல வச்சு தாலி கட்டாம போனாரு. இந்த மாப்பிள்ளை தான் இப்படி பண்றானுங்கன்னு பார்த்தா அப்பாவி ஐயரை விட்டு வைக்க மாட்டானுங்க இந்த அப்பரசன்ட்டுங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? டக்குனு பார்த்ததும் என்னடா ஸ்பைடர்மேன் ஏதோ வெப் விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இதுவும் மாப்பிளோட ஃப்ரெண்ட்ஸ் பைபிள்ங்க பண்ண வேலைதான். இந்த மாப்பிள்ளையோட போஸ்ட பாருங்களேன். உள்ளுக்குள்ள செம்ம கோவத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு விரக்தில உட்கார்ந்திருக்காரு. யாரா அவன் அந்த ஐயரோட மூஞ்சில ஏதோ சுச்சா அடிக்கிற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி ஸ்லோ ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்கான். எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ என்னமா உள்ளுக்குள்ள இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையா? எத்தனையோ போட்டோ ஷூட்டுகளை பாத்திருக்கேன். ஆனா முறையா பையனோட அம்மா அந்த போட்டோ ஷூட்டை இவ்வளவு ரசிச்சு இப்பதான் பாத்திருக்கேன். கமான் வேலு என் பையன் இவ்வளவு அழகா ரொமான்ஸ் பண்ணுவானா இப்பதான் நானே பாக்குறேன். வீட்டுல இருக்கும்போது ஒரு பொண்ணு கிட்ட பேச மாட்டான். இந்த கேமுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சா யாராச்சும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா. இந்த மாதிரி கேம்லாம் யாரா கண்டுபிடிக்கிறான்னு ரொம்ப நாளா எனக்கு டவுட்டா இருந்துச்சு. ஆனா இப்பதான் தெரியுது இந்த கேமராமேன் பசங்க தான் இப்படிப்பட்ட கேம்லாம் உருவாக்குறாங்கன்னு. ചേർത്ത് വെച്ച് എന്നിട്ട് ഞാനൊരു താഴെ പോലെ അടുത്ത് നിന്ന് എന്നിട്ട് പരാടെ വായിലേക്ക് ഈ ചോക്ലേറ്റ് വെച്ച് കൊടുക്കുന്നു. കഴിച്ച് പോലെ ആപ്പിളെ പിടിക്കില്ലേ? ആപ്പിളെ പിടിച്ചാ പോ. ആപ്പിളെ പിടിക്കരുത്. ഇച്ചിരി കഴിച്ച് ആപ്പിള് പോകല്ലേ. ആപ്പിള് പോയാൽ പോട്ടെ. കണ്ണിലേക്ക് പോയി കഴിച്ച് இந்த கம்பில பாத்தீங்களா? இப்ப அந்த கம்பில பாருங்க எப்படி ஒயிட் ஆங்கிள். நல்ல ஃப்ரெஞ்ச் ஜூஸ் அடிக்குது. இப்ப விரல இப்படி வச்சு ஓட்ட வழியா கிட்டத்துல பாருங்க. ഇനി ആപ്പിൾ നല്ല താഴോട്ട് ഇറക്കിക്കോ. മെല്ലെ 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 കടിക്കണേ ആപ്പിളിന്. മെല്ലെ 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 മെല്ലെ. என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாரு. என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்னை கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? ஏய் பேபி, கேமரா இந்த ஆங்கிள்ல பிடிச்சுக்கோ, நம்ம ரீல்ஸ் பண்ணலாம். ஓகேவா? மாப்பிள்ள அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, பொண்ணு கூட ஜாலியா ரொமான்ஸா டான்ஸ் ஆடுங்க. ரொமான்ஸா தானே ஆடணும். இப்ப பாருங்க டான்ஸ். கைய கொடுமா சுத்து. ஓ என்ன டான்ஸ் ஆடுற நீ? ஆக்சுவலி ஐ வாண்ட் மோர் எமோஷனல். ஓகே மாப்பிள்ள சார், அவர் தான் அப்படி டான்ஸ் ஆடுறாரு. நீங்களாச்சும் பொண்ணு கூட ரொமான்ஸா போஸ் கொடுங்க. டேய் ரொமான்ஸா தானே போஸ் கொடுக்கணும். இப்ப பாருங்கடா என்னோட ரொமான்ஸ். டேய் அலாட் ஆறுமுகம் விடாதரா, முறைச்சுக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு இதுக்கு பேர் ரொமான்ஸா. பொண்ணு மாப்பிள்ளை வித்தியாசமா போட்டோ எடுக்கிற பேர்ல கேமராமேன் கீழே குழி தோண்டி புதஞ்சி போட்டோ எடுக்க கல்யாண பொண்ணு கொடுத்துச்சு பாருங்க ஒரு ஷாக்கு. மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா பாருங்க. அங்க அவருக்கு என்னாச்சோ சேம் அதேதான் இங்க இவருக்கும். பட்ட காயோ எத்தனையோ ராசா அதை சொல்லி புட்டாரிடுமோ ரோசா.
போட்டோ ஷூட்டுங்கிற பேர்ல குப்பையை கூட விட்டு வைக்கலடா நீங்க. அடி அடி சலாம் போடு, குப்பையிலும் சுகம் தேடு, ஆடினால் அரிக்குதே நாம் ஆடினால் அரிக்குதே. டேய் பொண்ணு மாப்பிள்ள வாயில வைக்க குலோப் ஜாம் எங்கடா? குலோப் ஜாம் இல்லனே, இட்லி தான் இருக்கு. அண்ணா இட்லி தான் இருக்கா, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கல்யாணத்துக்கு வந்ததுல என்னென்ன கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு. இந்த போட்டோகிராஃபர்ஸ்லாம் கிரியேட்டிவா போட்டோ எடுக்கிறங்கிற பேர்ல ஏதாச்சும் பண்ணுவானுங்க. ஆனா இந்த ஆளு என்ன பண்றானா, அடுத்தவனோட கால் கவட்டைக்குள்ள விட்டு போட்டோ எடுக்கிறாங்க. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. சுந்தரா டிராவல்ஸ் படத்துல கல்யாணத்துக்கு போறதுக்கு பஸ் செடி கொடியாலே அலங்கரிச்சு பார்த்திருப்பீங்க. அதே போல காரை பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க. மாப்பிள்ளை ஊர்வலத்துல மாப்பிள்ளைய குதிரையில கொண்டு வரத ஒரு சில பேர் பண்ணுவாங்க. அப்படிதான் இங்க ஒரு வடக்கு மாப்பிள்ளைய குதிரை மேல கூட்டிட்டு வரலாம் ட்ரை பண்ணும்போது குதிரைக்கு என்ன கண்டுன்னு தெரியல, மாப்பிள்ளைய கூட்டிட்டு தெரிச்சு ஓடிடுச்சு. எனக்கு இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம்? தடிய மாதிரி ஏறி உட்கார்ந்துகிட்டு என் உயிரை வாங்குறாடுங்க அறிவு கட்ட பசங்க. ரெடி ஜூட். அட கடவுளே, இவங்களை தான் செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த குதிரை காப்பாத்துங்க டாக்டர். போகாதே, நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். இந்த ஜோடி தண்ணி மேல போய் போட்டோ ஷூட் பண்ணலாம்னு போயிருக்காங்க. ஆனா லாஸ்ட்ல அவங்களால தண்ணிக்குள்ளதான் போய் போட்டோ ஷூட் பண்ண முடிஞ்சது. நார்த் இந்தியா கல்யாணங்கள்ல நல்லா வசதி உள்ளவங்க மாப்பிள்ளைக்கு பணத்தாலே மாலை செஞ்சு போடுறது வழக்கம் போல. அப்படி போட்ட மாலையில இருந்து பணத்தை ஒருத்தன் எடுத்து அவனோட பாக்கெட்ல சொருகிட்டான். கல்லாவோட எவ்வளவு வச்சிருந்தா 48,075 ரூபாய் 35 பைசா. சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். என்ன மாப்பிள்ள கூட மைக்கேல் ஜாக்சன் வராங்க? நல்லா பாருப்பா, அது மைக்கேல் ஜாக்சன் இல்ல, மாப்பிள்ளையோட தங்கச்சி. நல்ல வேலை சொன்னீங்க, டக்குன்னு பார்த்ததும் மைக்கேல் ஜாக்சன் நினைச்சிட்டேன். என்னங்க மாப்பிளைக்கு மண்டை கிட்ட உடைஞ்சிருச்சா? இவ்வளவு பேரை கட்டு போட்டிருக்காரு. அட மண்டை உடையலப்பா, மண்டை உடைஞ்சிட கூடாதுன்னு ஹெல்மெட் போட்டிருக்காரு. மண்டையும் உடையல, ஹெல்மெட்டும் போடல, அவர் தலையில பூவை வச்சு அலங்காரம் பண்ணிருக்காங்க. பொண்ணு தலையில தானே பூ வைப்பாங்க, நீங்க என்ன புதுசு புதுசா பண்றீங்க? அதுவும் இப்படியா வைப்பீங்க? அக்கா இப்படி போஸ் கொடுங்க. ஓகே சூப்பர். இப்ப இப்படி திரும்பி போஸ் கொடுங்க பாப்போம். ஓகே ஓகே, இப்படி போடுங்க. யார் இவன் நமக்கு ஈக்குவலா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான்? டேய் சீன் படி நான் தானா போட்டோ எடுக்கிறோம், நீ யாரா? அட யார் எடுத்தா என்ன அங்கிள், நான் பாட்டுக்கு எடுத்துட்டு இருக்கேன், நீங்க பாட்டு எடுத்துட்டு போங்க. டேய் தம்பி, அடுத்த சம்பவம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்கடா. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரிப்பா, பண்ணிடலாம்பா. தம்பி கேமராமேன், அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல சார், ரசகுல்லாவை க்ளோஸ் அப் ஷாட் எடுத்துட்டு இருக்கேன். காலையில இருந்து போட்டோவை எடுத்து தள்ளிட்டு இருக்கேன். பசிக்குது, சாப்பிடவே விட மாட்டேங்கிறாங்க. இதான் சரியான நேரம். இங்க பாருங்க, நான் சொல்லும் போது ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடுங்க, ஓகேவா? போட்டோ எடுத்துலாம் சூப்பரா. கிஸ்ஸா? அதெல்லாம் வேணாம் ப்ரோ, கூச்சமா இருக்கு. ஓகே ஓகே, ரெடி ரெடி, 1 2 3. ஓகேமா ஓகேமா, ஷாட் ஓகே, போதும் விட்டுருங்க. ஆமா போதுமா? ஏய் எங்களை போதுன்னு சொல்ல நீ யாரா? நீ முதல்ல கிளம்புடா. மோஸ்டா கேரளா கல்யாணங்கள்ல இந்த மாதிரி சின்ன படகுல வச்சு போட்டோ ஷூட் எடுக்கிறத வழக்கமா வச்சிருப்பாங்க. அப்படிதான் இந்த ஜோடி போட்டோ ஷூட் பண்ணலான்னு போயிருக்காங்க. அப்புறம் நடந்தது நீங்களே பாருங்க. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். എന്റെ അമ്മേ. నాద్రతాని నాద్రతాని నీరుమై మలనునే నాద్రతాని 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 నీరుమై మలను. மேடம், அப்படியே மாலையை மாப்பிள்ளை கழுத்துல விழுற மாதிரி தூக்கி போட்டு ஒரு போஸ் கொடுங்க. சார், அப்படியே நீங்களும் உங்க கழுத்துல மாலை விழுற மாதிரி ஒரு போஸ் கொடுங்க. ரெடி 1 2 3 ஆக்ஷன். மண்டபத்துல வரை கொசு தொல்லையா இருக்குன்னு கொசு மருந்து அடிக்க சொன்னா இந்த ஆளு மண்டபத்துக்குள்ளேயே போய் கொசு மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது ஃபங்க்ஷன் நடக்கும் போது. உன்னை மண்டபத்துக்கு வெளியே கொசு மருந்து அடிக்க சொன்னா உள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்க, வெளியே போடா. சொந்தக்காரர் ஒருத்தர் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் போல அவரோட போன்ல வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு.
சார் உங்க போன்ல போட்டோ எடுத்தீங்களே, அந்த போனையும் போட்டோவையும் கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். ஏங்க இந்த பாட்டுக்கு நம்ம ரீல்ஸ் பண்ணலாம், ஓகேவா? ரெடி 1 2 3. இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போலே. எவ்வளவு நேரம் தான் நான் மூச்சை பிடிச்சி வைக்கிறது? கல்யாணம் முடிஞ்சு அம்மா அப்பாவை பிரிய போறமே இந்த பொண்ணு கஷ்டத்துல ஓன்னு எழுதிக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் அந்த பொண்ணோட அம்மா வந்து கல்யாண பந்தில ஆளா முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு அவருக்கு இலையில வச்ச சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அடுத்த ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஆளு. ஏ சாப்பாடு வச்சுட்டு போயா. என்ன வைக்காமலே போயிட்டான், வருவானா மாட்டானா, இப்படி இலைய எனக்கு விட்டானுங்களே. இவருக்காகவே ஒரு ஆளு பக்கத்துல உட்காந்துருக்காரு போல. அவரோட இலைய பார்க்காம பின்னாடி திரும்பி வேற எங்கேயும் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இதான் சரியான நேரம். மாட்டினாலே மெம்பர் கட்ட மாட்டியா, எடுத்து சாப்பிடுவோம். எவன் கேப்பான்? என்னமா உன கேமரா பார்த்து ரொமான்ஸா போஸ் கொடுக்க சொன்னா நீ சந்திரமுகில வர ஜோதிகா போல போஸ் கொடுத்துட்டு இருக்க. சந்திரமுகி இந்த வடக்கன்ஸ் கல்யாணத்துல மாலை போடுறதே பெரிய காமெடியா இருக்கு. அதையெல்லாம் இப்ப பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிள்ள பிள்ளையாண்டான் சீக்கிரம் மணி ஆகுது, சீக்கிரம் பொண்ணுக்கு மாலையை போடுங்க. பொண்ணை விட பொண்ணு ஃப்ரெண்டு சூப்பரா இருக்காளே, அவ இடத்துல போட்டுருவோம். இந்த மாப்பிளைக்கு பொண்ணு மேல என்ன கோவமோ தெரியல, பிடிக்காம ஏன்டா கல்யாணம் பண்ண வரீங்க? ஏப்பா சீக்கிரம் மாலையை போடுப்பா, பசிக்குது. பந்திக்கு வேற போட்டாங்க. மாப்பிளைய பார்க்க சொன்னா இப்படி ஒட்டகமே இருக்கவன பார்த்து வச்சிருக்காங்களே, இவன் கழுத்துல எப்படி மாலையை போடுறது? அடே கொஞ்சமாச்சும் குனிடா, தவிக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு மட்டும் என்ன, பொண்ணு பார்க்க சொன்னா பூனை மாதிரி குட்டியோண்டு இருக்கவளை பார்த்து வச்சிருக்காங்க. இந்த பாடி சோட என்ன பண்ண தெரியுமா? பொண்ணு கழுத்துல மாலையை போடுறானா, பொண்ணோட அம்மாக்கு மாலையை போடுறாங்க. அப்பாடி ஆசை நிறைவேறிடுச்சு. ஸ்கெட்ச் உனக்கு போட்டேன்னு நினைச்சியா? உங்க அம்மாவுக்கு போட்டேன்டி. அடிக்கிற கைதான் அணைக்கும். மாப்பிள்ளைக்கு பொண்ணு மேல எவ்வளவு பாசத்தை பாருங்க. வேர்க்க கூட விட மாட்டேங்கிறாரு, தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு. உன்ன போல ஒருத்தரை நான் பார்த்தது இல்ல, உன் அக்கறைய பார்த்து வானம் கூட குறுகுமே இல்ல. இந்த கேமராமேனை காண்டேத்துற வகையில அந்த குட்டி பையன் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஏய் யாரா நீ? என்ன விட சூப்பரா போட்டோ எடுத்திருக்க. அண்ணே கொஞ்சம் தலைக்கங்கண்ணே. ஆமா இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும் நான் கனவா கண்டேன். ஐயோ இந்த குட்டி பையன் போக மாட்டான் போலயே. ஆளையும் மண்டையும் ஒரு திருசா இருக்கானே. அட அதெல்லாம் விடுங்க, இந்த கல்யாணத்துல யாரு போட்டோகிராஃபர்னு பார்த்தா உங்க கல்யாணம் முதல் காது குத்தி வர சிறந்த முறையில போட்டோ எடுத்து தரணுமா? நீங்கள் அணுக வேண்டிய இடம் முனியம்மா போட்டோகிராஃபி. இவர்கள் இருவரின் சம்மதத்தின்படி திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. இப்போ நீங்க 2 பேரும் முத்தம் கொடுத்துக் கொள்ளலாம். ஆஹா வாடி என் செல்லம். டேய் டேய் டேய், இதெல்லாம் உன் வீட்டுல போய் வச்சுக்க. விட்டா இங்கே எல்லாத்தையும் எடுத்துட்டு போல. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பொண்ணோட அண்ணனுங்க பொண்ணை கையில வச்சு தாங்குறாங்கன்னு சொல்லுவாங்களே, ஒருவேளை இதுதான் அதோ? ஆசை ஆசையா இருக்கிறதே, இது போல் வாழ்ந்திடவே. பாசை பூமழை பொழிகிறதே, இது போல் வாழ்ந்திடவே. கல்யாணம் முடிஞ்ச கையோட இந்த பொண்ணு எதுக்கு இந்த ஓட்டம் ஓடுது? போட்டு 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 வரான் பாரு வேட்டக்கார. என்னம்மா கல்யாணம் பண்ண, இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யணும் சரியா? இந்த கயிறை புடி, மாப்பிளோட அந்த கையில கட்டு பாப்போம்.
ஏமா ஒரு கையில கட்ட சொன்னா 2 கையில கட்டிட்டு இருக்க, அப்புறம் எப்படி அவங்க கழுத்துல தாலி கட்டுவான்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.